ஹாய் கைஸ், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் செகண்ட் ட்ரெய்லர்ல இருக்கிற அமேசிங்கான காமிக் அண்ட் அதர் ரெஃபரன்ஸ்லாம் நோட் பண்ணீங்களா? எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ரெஃபரன்ஸை கவர் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம டிசிக்கான 2 ரெஃபரன்ஸை பார்ப்போம். ஒன்னு நம்ம திங்க் காரை லிஃப்ட் பண்ற ஒரு சீக்வன்ஸ் இந்த ட்ரெய்லர்ல கொடுத்திருப்பாங்க. இது நம்ம சூப்பர்மேனோட ரெஃபரன்ஸ் தான். இது சூப்பர்மேன் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட ஆக்ஷன் காமிக் இஷ்யூ 1 கவர் பேஜ் இதுதான். இந்த போஸ் இங்க திங்க் வச்சு ரீக்ரியேட் பண்ணி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது நம்ம திங்க் வச்சு தான் இன்னொரு சூப்பர்மேன் ரெஃபரன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இது நம்ம ஜாக் ஸ்னைடர் சூப்பர்மேனுக்கான ரெஃபரன்ஸ் தான். பிவிஎஸ்ல ஒரு ஐஜில மாட்டிருக்க ஷிப்பை இழுத்துட்டு வருவாரு. எக்ஸாக்ட்டா அதே மாதிரி திங்க் இங்க ஃபயரா இருக்க ஒரு ஷிப்பை இழுத்துட்டு வராரு. இது ஒரு அழகான சினிமாட்டிக் பேரல் கூட சொல்லலாம். அடுத்து நம்ம மார்வல் காமிக் கம்பெனியோட ரெஃபரன்ஸுமே இருக்கு. இந்த ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் காமிக்கிற இந்த ஒரு சீன்ல நோட் பண்ணீங்கன்னா இந்த ஒரு யூனிவர்ஸ்ல டைம்லி காமிக்ஸ் ஒரு கம்பெனி எக்ஸிஸ்ட் ஆகுது. ஆக்சுவலி மார்வல் காமிக்ஸ்க்கு மார்வல் காமிக்ஸ் பேர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி டைம்லி காமிக்ஸ் பேர்ல தான் காமிக் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப மார்வல் காமிக் கம்பெனியோட பேரு டைம்லி காமிக்ஸ் தான். இதே பழைய பேரோட மார்வல் காமிக் கம்பெனி இந்த யூனிவர்ஸ்ல எக்ஸிஸ்ட் ஆகுது. அடுத்து லாஸ்ட் ஆஃப்ஸ்க்கான ரெஃபரன்ஸுமே கொடுக்கப்பட்டிருக்கும். சில்வர் சஃபர் வர இந்த சீன்ல இந்த கடையோட போர்டை நோட் பண்ணீங்கன்னா அட்டாக் ஆஃப் த ஃபங்கஸ் ஒரு போர்டு நீங்க நோட் பண்ணலாம். இதை நம்ம ரீடா ப்ளே பண்ற பெட்ரோ பாஸ்கல் லாஸ்ட் ஆஃப் அஸ்ல ஜோயல் மில்லரா ப்ளே பண்றதுனால லாஸ்ட் ஆஃப்ஸ்க்கான ரெஃபரன்ஸா வேற விதமா இங்க வச்சிருக்காங்க. அதே சீன்ல இன்னொரு பாடி நீங்க நோட் பண்ணலாம். வெஸ்ட்வியூ அப்ளையன்ஸ் டெலிவிஷன் அந்த பாடி நீங்க நோட் பண்ணலாம். வெஸ்ட்வியூ மார்வல்ல எங்க அப்பேர் ஆச்சு? வாண்டா விஷன்ல தான். வாண்டா விஷனுக்கு இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கும் சேம் ஒரே டேரக்டர் தான்.